லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. நான் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி? நான் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி தான் நானும் முதல் நாள்லேருந்து பார்க்குற இது பழக்கம் கிடையாது நமக்கு. ஆனால் நம்ம இயக்குநர்களுக்காக படம் பார்க்குற ஆள், அதனால் நமக்கு விஜய்க்காக படம் பார்க்குற அதெல்லாம் அது சிஎம் முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் அப்படி ஒன்றும் பார்க்குறது இல்லை. பொறுமையாக பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. வழக்கமான மசாலா குப்பையாக தான் இருக்க போகுது, வேறு என்ன புரட்சியாக இருக்க போகுது. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், போலீஸ் பாதுகாப்போடு எல்லாருமே இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டு விஷயம். அவங்களுடைய கட்சி ஆட்கள் தான் அவங்க. இப்போ அவங்க கட்சி ஆட்கள், அவங்க ரசிக மன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க. அதனால் அவங்க பார்க்க தான் செய்வாங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை, அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள போய் பார்த்தா நாங்கள் என்ன கேட்க போகிறது? இது அவங்க மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கோம். தோற்றவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் அவங்க தான் மக்கள் பிரதிநிதி. அதை தான் நான் சொல்கிறேன். அவங்களுடைய ஆட்கள், அவர்கள் தலைவரே தான் பார்க்குறப்ப நாங்கள் விஜயை பார்க்க விடாமல், அவர் சிஎம் ஆகிட்டார், முதல்வர் ஆகிட்டார், அவர் படம் பார்க்க போகலாமான்னு சொல்லலாமா? அது முடியாது. அவர்கள் ஆட்கள், இந்த ரசிகர் மன்ற கூட்டம் தான் இன்றைக்கி அதிகார மையத்தை பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவர்களுடைய திருவிழா இந்த திரைப்படத்துக்காக தான் காத்திருந்தாங்க. அந்த படம் வந்திருக்கு, அவங்க பார்க்க தான் செய்வாங்க. அது பிரச்சனை இல்லை. அது பார்க்குறது அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட சுதந்திரம், பார்க்குறது ஓகே. ஆனால் ஊடையில் சில கொடூரமான காட்சிகள்லாம் நடந்தது. இந்த மண் சோறு சாப்பிட்றது, தீப்பந்தம், இது அக்னி 100 நாள் ஓடணும், நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக இந்த பால் அபிஷேகம் பண்ணது, அப்புறம் மண் சோறு சாப்பிட்டு நடந்து வர்றது, இதுதான் நமக்கு இந்த மாதிரியான நிறைய துயர காட்சிகள்லாம் இருக்குல்ல, இதை தான் நம்ம கண்டிக்கத்தக்கதாக ரத்த காவலாம் கொடுத்துருக்காங்கண்ணா. ஆமாம், கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அது மாந்திரிகம், பில்லி சூன்யம் ரேஞ்சுக்கு போவாங்க போல இருக்குது. படம் எப்படி இருக்குங்கிறது அடுத்தது. ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதில்ல. உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படங்கள், அது விஜய்னு இல்லை, அஜித் படம் இருந்தாலும் மற்ற எல்லா படங்களும் வந்தாலுமே அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரியெல்லாம் பால் ஊற்றுறது, அபிஷேகம் பண்ணுறதுலாம் பண்ணுறாங்கல்ல, உண்மையிலே அதை பார்க்கும்போது தமிழினம் ஒரு அறிவார்ந்த இனம். அந்த அறிவார்ந்த இனம் இவ்வளோ மட்ட ரகமாக மாறி இருக்கே அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் வருதே இல்லையா. மற்றபடி உண்மையில் நம்ம இந்தியா முழுக்கவே எடுத்துக்கிட்டாலுமே தமிழ் தேசிய இனம் ஒரு தனித்துவமான இனம். அது இன்னைக்கும் இந்தியை இங்கே திணிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் தமிழர்களுடைய அந்த போராட்ட குணம் தான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்த ஒரு இனம் கடைசியில் இப்படி மலுமட்டையாக மழுங்கி இப்படி ஒரு திரை பிம்பத்தில் போய் விழுந்து கிடக்கே. இவ்வளோ நாள் என்னத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு தான் முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இளைஞர் பட்டாளம் அது வேற. அதற்கப்புறம் அந்த காங்கிரஸை ஒழிச்சு திராவிட கட்சிகள் அதிகாரத்தை பிடிச்சில, திராவிட கட்சிகளுடைய பேஸே நாடகம். நாடக சபையிலேருந்து வர்றாங்க, நாடகம் திரையாக மாறுது, சினிமாவை மாறுது. அந்தாலும் அப்படியே அந்த திரை பிம்பத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாங்க. சினிமா டெவலப் ஆக ஆக திராவிட கட்சிகள் டெவலப் ஆகினே, அவ்வளோதான். இப்போ அவன் டெவலப் ஆகிட்டே இருக்கான், நம்மால் அறிவு மழுங்கிட்டே வரான். அப்போ அதனுடைய சாட்சி தான். இப்போ அதுக்கு முன்னாடி இந்தி திணிப்புக்கு எதிராக, துப்பாக்கி முனைக்கு எதிராக நின்று சண்டை போட்ட ஒரு இனம், அதுக்கு பின்னாடி ஒரு திரை நடிகனுக்காக களமிறங்கி சண்டை போடுறதுக்கும், அவங்களுக்காக மண் சோறு திங்கிறதுக்கும், உழவு விடுறதுக்கும், பாலாபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இடைப்பட்ட அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த சிட்டிசன் படத்தில் இந்த குறிப்பிட்ட அது மட்டும் காணாமல் போச்சுங்க மாதிரி, அந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்த, குறிப்பாக கருணாநிதி மாதிரியான ஒரு இந்த நபர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த இனத்தை திட்டமிட்டே மழுங்கடிக்கணுங்கிறதுக்கான வேலையை செஞ்ச மாதிரியே தான் நமக்கு தோணுது. இல்லை, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்யலாம், என்னனாலும் செய்யலாம். ஆனால் ஒரு இனத்தையே அப்படி மாற்றுறதுக்கான வேலைகளை ஒரு நீண்டகால செயல் திட்டமாக இந்த திராவிட கூட்டம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் இந்த இனம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். விஜய் தொடர். ஆமாம், இப்போ மற்ற மாநிலங்களையும் இருக்காங்க, அவங்களாம் சிரிக்கான் நம்மளை பார்த்து. உண்மை, நார்த் இந்தியா இருக்கிற கேரே தும்லோக்கு ஆக்டருக்கு சிஎம் பண்ணாதியான்னு கேட்கான். ஒரு முதல்வரை, ஒரு நடிகரை நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்களான்னு இருக்கா. அங்கெல்லாம் நடிகர், சினிமா, அவனெல்லாம் அந்த 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 காஸ்டியூமுக்கு மாறிடுவாங்க அந்த பசங்கள்லாம். ஒரு அமீர் கான் ஒரு காஸ்டியூம் போட்டாரா, ஷாருக் கான் ஒரு அப்படியே தான் இருப்பாங்க மும்பையில் அதெல்லாம். ஆனால் அவர்கள்லாம் இந்த மாதிரி திரை ஆட்களை அதிகாரம் கொடுக்குற இடத்துல அவனை தான் நம்ம அவனை தான் வடக்கன்ஸு தற்கொரின்னு அவனை தான் சொன்னோம் நம்ம. ஆனால் இங்கே நிலைமை நாம தான் உண்மையிலே தற்கொரியாக மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறது.
சரி அதெல்லாம் போகட்டும், அவங்கள வந்து அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க, ஒரு மாற்றத்தை செஞ்சு விட்டாங்க, திராவிடத்தை வீழ்த்த முடியாது. திராவிடம் திரையாலே வளர்ந்த திராவிடம் திரையாலே முடித்து வைக்கப்பட்டது. அது ஒரு மகிழ்ச்சி நமக்கு. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு இந்த இனத்தின் சார்பாக இருந்து யோசித்து பார்த்தால் இது வந்து ஆரோக்கியமானது கிடையாது. இந்த இனம் இப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு அறிவார்ந்த இனம் மீண்டும் மீண்டும் திரை மோகத்தில் போய் விழக்கூட இன்றைய தலைமுறை வரைக்கும் அந்த பிம்பத்தில் போய் விழுறாங்க. அதுக்கு நிச்சயமாக காரணம் திராவிடம் தான். திராவிடத்தினுடைய அந்த தொடர்ச்சியை விஜய் இன்னைக்கு அறுவடை செய்கிறார். அதை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் வந்து இப்படியான காட்சிகளை பார்க்கும்போது மற்ற ஊரில் உள்ளவங்களாம் நம்மளை பார்த்து எப்படி சிரிப்பான் அப்படிங்கிறது தான் நமக்கு வேதனையாக இருக்குது. இப்போ இந்த இளைஞர்கள் வந்து திரைப்படம் பார்க்குறாங்க, இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, இதே எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இங்கே வந்து சென்னையில் போராட்டம் பண்ணுறாங்க. நீலம் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த இளைஞர்களும் அங்கே தானே இருக்காங்க, அவங்களும் அங்கே தானே உருவாயிருக்காங்க. இல்லை, எல்லா தரப்பு ஒரு குழுமத்தில் எல்லா தரப்பட்ட இளைஞர்களும் இருக்காங்க. இவர்கள் இந்த இளைஞர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த இளைஞர்கள் அதே சமயம் கொண்டாட்டம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ சீமானவர்கள் கூட வந்து கேள்வி கேட்காரு, ஜனநாயகனா அப்படிங்கிற கேள்வியை இளைஞர்களை அடிச்சு இந்த மாதிரி விரட்டுறதுக்கு பேர் தான் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகனுக்கு இதான் வேலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் கேள்விக்குள்ளாக்குறாங்கல்ல. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து எதுவுமே செய்ய மாட்டோம். ஃபுட்பால் மேட்ச்சு பார்க்காமல வந்து எல்லாரும் போராட்டத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நடக்கத்தான். அண்ணன் தான் கூட வந்து சினிமா விமர்சனமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னே போராட வேண்டிய நேரத்தில் இப்படி உட்காந்து போய் சினிமா விமர்சனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இட்லி கடை படத்துக்கெல்லாம் போய் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாமா? அதையும் அவர் தவிர்க்கலாம்ல. அதை தவிர்க்கணும், அவருக்கெல்லாம் தெரியணும். அவர் உட்காந்து போய் அண்ணன் இப்போ என்ன சிக்கல்னா சீமானவர்களுக்கும் புளிச்சட்டை மாறனுக்கும் வந்து கடும் போட்டியாக இருக்கும் போல இருக்குது. அது புளிச்சட்டை மாறனா சீமானா அப்படின்னு விமர்சனம் பண்ணுறதுல அப்படி ஒரு அண்ணன் கூட பேசாமல் வந்து ஒரு சீமானின் சினிமா விமர்சனம் அப்படின்னு ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சாருன்னா நல்லா போகும். பாட்டு பாடுறாரு. அவருக்கு உண்மையாவே அந்த சினிமா மீது அதீத காதல் இருக்கணும். உண்மையிலே அவர் தான் வந்து சினிமாவை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு, நேசிக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் திட்டாரு, சினிமாக்காரங்க அவரும் அதுல இருந்தா வர்றாரு. ஆனால் அதில் தான் அவர் இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் அவர் இருந்துக்கிட்டே இருக்காரு. சரி போவோம், நம்ம இதை சொன்னோம்னா வந்து எங்களுக்கு வந்து இதில் தான் வந்து விஜயும் திட்டுறோம், அது அவங்களுக்கு கண்டு தெரியாது. சீமானை சொல்லி விட்டாங்க, இவன் வந்து டாவைக்கு ஆளாக இருப்பான் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக தான் சொல்கிறோம், எனக்கு வச்சுக்காய்ங்க. அப்போ அவருக்கு கேட்குற கேள்வி நியாயமானது தான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே சமயம் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. எல்லா நேரமும் எல்லாரும் வரப்பா போராடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் ஒரு கான்சியஸ் வேணும் நமக்கு. வந்து நம்மளை சுற்றி இப்படி ஒரு போராட்டம் நடக்குது டெல்லியில், இந்த மாதிரி இளைஞர்கள், அதுவும் நம்மளுடைய கல்வி சார்ந்த ஒரு உரிமைக்கான ஒரு போராட்டம் நடக்குது. அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அவன் டெல்லியில் இருக்கவங்க வந்து நீட் தேர்வில் நடந்த முறைகேடு அந்த மாதிரியான சிக்கலுக்கு நிதி அப்படின்னு அவங்க போராடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறத இந்த சமயத்தில் வலியுறுத்தணும் அப்படின்னு இவர்கள் அதை ஒரு முன்னெடுக்கிறாங்க. அது நியாயமானது தான். ஆனால் அங்கே நடக்கிறது வேற. அங்கே முழுக்க அவர்கள் நீட்டை ரத்து பண்ணு அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை அவர்களுடைய. ஆனால் இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் நடக்கு, மாணவர்கள் போராட்டத்தை வந்து ஒடுக்கிறது, ஒரு துப்பாக்கி முனையில் ஒடுக்கிறது அப்படிங்கிறது நியாயமற்ற செயல். அது மாணவர்களை கூப்பிட்டு பேசி அதுக்கான முறைகேடு நடந்துட்டுனா முறைகேடை சரி செய்ய வேண்டியது அவசியமானது. இங்கேயும் அந்த போராட்டம் வந்து இன்னைக்கு நாடு முழுக்க அது வந்து பரவலாக மாறுது இல்லை. இந்த மாதிரியான இளைஞர்களும் இருக்காங்க. நம்ம அந்த இளைஞர்கள் குறித்து வருத்தப்படுறோம். இந்த மாதிரியான இளைஞர்கள் குறித்து நம்ம மகிழ்ச்சி அடையலாம். அப்படிதான். ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, இந்த நீட் பேன், இந்த நீட்டு தேர்வுக்காக போராடக்கூடியவர்கள் மனதில் ஒரு வேளை சரி நம்மளும் இன்னைக்கு ஜனநாயகன் படம் பார்க்க போயிருக்கலாமோ அப்படின்னு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கலாம். இந்த ஜனநாயகன் படம் பார்க்க போன இளைஞர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் மனசுலையும் சரி நம்மளும் இன்னைக்கு போய் நீட்டு இதுக்காக நம்ம போராடி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் மனசுல இருக்கலாம். நீங்கள் போராட்ட தளத்தில் இருக்கக்கூடிய வீரியமாக செயல்படும் இளைஞர்கள் எல்லாருமே எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் எதிரியாக கட்டமைக்கிறீங்க. அது மிக பெரும் தவறு. அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் போராட்ட களத்துக்குள்ளே கொண்டு வர்றது தான் ஜனநாயக பூர்வம்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தில் நீங்கள் உடனே அது சரிதான். இப்போ நம்ம ஒருத்தனை வந்து நீ தற்குறின்னு சொல்லி அவனை மாற்றுறதை விட அவனை வந்து புரிய வச்சு அரசியலை புரிய வைக்கிறேன். நீ திங்குற சோத்தில் ஆரம்பித்து கழிக்கிற மலம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அரசியல் தான் இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிற தேவை அரசியலை கற்று உணர்ந்தவர்களுக்கு இருக்குது.
அப்படிங்கும்போது நம்ம அவர்களை அப்படி சொல்ல பார்த்தா அவன் அதிகாரத்தையே வாங்கி கொடுத்துட்டானே. ஆமா உண்மையில அவங்க தான் வந்து ஏன்னா அது பெரும்பான்மையா இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது இங்க வந்து திரை பிம்பம் கட்டமைக்கப்பட்டு எழுப்பி வளர்த்து வச்சிருக்காங்க. அது இப்படிதான் போய் சேரும். இனிமே திரைபிம்பம் வளராதுண்ணா இந்தியா தமிழ்நாட்டுல வளராது. வளராது. திரைக்கு வந்து பெரிய மோகம் இருக்குன்னு சொல்றீங்களே, இனிமே திரைக்கு மோகம் தமிழ்நாட்டிலே இருக்காது. ஏன் அப்படி? ஏன் சொல்றது? விஜய் வந்துட்டார்ல. இப்படி நடக்கலாம் நான் முன்னாடி சொல்லுது. இனிமே எல்லாருமே வந்து இதுக்கும் லகலம் பண்ணிதானா? ஆமா, எங்க அண்ணன் வந்து அரசியல் வந்தோடனே சினிமாவே மறந்துட்டானுடா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி என்னென்ன காமெடி நடந்தாலும் நல்லதுதான். என்னென்ன காமெடி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியும் நடக்கலாமா என்னவோ தெரியல. ஆனால் திரை பிம்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ விஜய் வீழ்த்தணும்னா விஜய்க்கு சமமான இன்னொரு ஒரு போர்ஸ் வரணும். அப்படின்னா தான் அது வந்து விஜய் இல்லைன்னா விஜயே வீழ்த்திக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா இப்போ அந்த கூட்டம் வந்து இளைஞர் கூட்டம் அப்படிதான் உருவாகிருக்கு. களம் மாறி போச்சு. இனிமேல் இந்த போராட்டம் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவர்கள் வந்து அவனுக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், பேசுகிறோம் வைக்கும். ஆனால் அவனுடைய பார்வை எல்லாமே இப்படி தான் இருக்குது. அவனை அரசியல்மயப்படுத்தலை நம்ம, அவன் இப்படி ஆயிருக்கான் அப்படிங்கும்போது அதற்கு நமக்கும் பங்கு உண்டு. இன்னொன்று கால மாற்றம் கால ஓட்டம் அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இது இப்படி தான் இருக்கும். இது வருத்தத்துக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியானது போராடுறாங்க, இன்னொரு பக்கம் வருத்தத்துக்குரிய இந்த மாதிரி. அதுக்காக ஜனநாயகன் படம் பார்க்கக்கூடாதா, இல்லை வேற படம் பார்க்கக்கூடாதா? இப்போ கடந்த ஆட்சியில் தான் உதயநிதி நடித்த படங்கள்லாம் வந்தப்போ வந்து திமுக வந்து இதுக்காது வாண்டடா போகிறாங்க. அவங்க வந்து டிக்கெட்டை கொடுத்து படம் பார்க்கறதுக்கு காசு கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து கூட்டு போய் ஆள் சேர்த்து அப்படி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அது இங்க விஜய்க்கு அப்படி இல்லை. இது தன்னியல்வாக வந்து இது பண்றாங்க. இந்த நிலைப்பாட்டுல திமுக அமைதியா இருக்க மாதிரியே இருக்குது இந்த போராட்டத்துல அதான் நம்ம சொன்னோமே, முந்தைய ஒரு இடத்துல கூட சொன்னோம்ல, திமுக வேற ஒரு நகர்வுல இருக்குது. ரொம்ப வந்து பாஜகவை பயிற்சிக்கிட வேண்டாம், எந்நேரம்னாலும் நம்ம பாஜக ஒரு பாசக்கார பாஜக அப்படின்னு கட்டி அணைக்க வேண்டிய தேவை. கனிமொழி அப்படி இல்லையே, அங்க வந்து அவங்க காங்கிரஸ் இருந்து போராடுறாங்க. அதான் நம்ம கூழுக்கும் அசை மீசைக்கும் அசைங்க மாதிரி அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வச்சிருப்போம். அது சும்மா ஒரு எந்த நொடினாலும் வரும்போது ஆமா வடிவேல் மாதிரிதான், நின்ற இடத்திலே நின்ற நொடியிலே வந்து கட்சி மாறுறதுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் கூட்டணி மாறக்கூடியவர்கள் தான். ஏன்னா காங்கிரஸ் அசிங்கப்படுத்தி அனுப்பின கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் அது. இப்போ பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில திரும்ப எப்படியாவது ஒட்ட வச்சிடலான்னு பார்க்காரு, அது நடக்காது. அப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து நம்ம தான் இதை வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, பாஜக கூட திமுக அணி சேரும். ஏன்னா அதுக்கு வேற வாய்ப்பு இல்லை. 29 தேர்தலில் அப்படி கூட மாறுறதுக்கான சூழல் இருக்கு. இந்த பல காமெடிகள்லாம் இந்த காலத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.